Hello friends, welcome back to Kumaripan channel. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எதுக்கு இந்த வீடியோ அப்படினு கேட்டிங்கனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சிங்கப்பூர்ல ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஜாப் அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் கிரைட்டீரியா தேவை அப்படிங்கற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்சஸ், நிறைய பேர் வந்து ரீசன்ட்டா கூட அதல கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து சிங்கப்பூர்ல ஜாப் அப்ளை பண்றது, இந்தியால இருந்து சிங்கப்பூருக்கு எப்படி வந்து ஜாப் அப்ளை பண்றது, அதுக்கு என்னெல்லாம் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான விசா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு பதிலா தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணிருக்கேன். இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்ல வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு. அந்த ஓப்பனிங் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து கொடுக்கறேன். சோ நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. இந்தியால இருந்து நீங்க சிங்கப்பூருக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தேவை ஒரு வேலிடான ஒர்க் பெர்மிட். சோ அந்த வேலிடான ஒர்க் பெர்மிட் இருந்தா மட்டும்தான் நீங்க இங்க வேலை பார்க்க முடியும். அந்த ஒர்க் பெர்மிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏத்தபடி, அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்தபடி, உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ஏத்தபடி நீங்க வந்து கரெக்டான ஒர்க் பெர்மிட்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கணும். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய காமனான ஒர்க் பெர்மிட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இருக்குது, ஒர்க் பெர்மிட் இருக்கு. இப்போ நீங்க வந்து எந்த படிப்பு படிச்சா எந்த கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். இப்போ நீங்க வந்து மேனேஜரா இருக்கீங்க, ஐடில ஒரு சூப்பர்வான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, ஐடி ரிலேட்டட் ஜாப் தேடுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் தேடுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இ பாஸ் அப்ளை பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஸோ இ பாஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா $5,000 மினிமம் இருக்கணும். அந்த மாதிரியான ஜாபுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. சோ நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்க வந்து பேச்சுலர்ஸ் இல்லைன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சிருக்கீங்க, இல்ல பிஹெச்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இ பாஸ் வந்து டைரக்டாவே வந்து அப்ளை பண்ணலாம். இததான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வந்து உங்களுக்கு இனிஷியலா நீங்க அப்ளை பண்ணும்போது 2 years வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுப்பாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது எஸ் பாஸ். இந்த எஸ் பாஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு, ஸ்பெசிபிக் ஃபீல்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து எஸ் பாஸ் வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க, ஆனா அந்த ஃபீல்ட்லயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க டைரக்டாவே வந்து எஸ் பாஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த எஸ் பாஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து $3,150 வந்து இருக்கணும். அதான் ஜெனரலாவே நிறைய பேரு கேட்கிற ஒரு டவுட். என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எஸ் பாஸ் கிடைக்கல, ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவா என்னோட ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பட் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணட்டுமா, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எஸ் பாஸா வந்து கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஆனா அதுக்கான பதில் என்னன்னா, நீங்க அந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒர்க் பெர்மிட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எஸ் பாஸாவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஆனா அதுல வந்து சில சிக்கல்கள் இருக்கு. என்ன சிக்கல்கள் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சேலரி வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும். சோ அந்த சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி $3,150க்கு கீழே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து எஸ் பாஸா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட சேலரி வந்து பாஸ் வந்து கன்வெர்ட் ஆகும், பட் வந்து உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து ஒரு லெவலுக்கு மேல ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும். அதுக்கப்புறம் சில இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சேலரியை காமிச்சிட்டு உங்களுக்கு கையில வந்து தர்றது வந்து ஒரு $2,000, $2,150 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சோ இஷ்யூஸை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நீங்க இந்தியால வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கு சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க தான் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேஷன் டெக்னாலஜிலேயே ஏதாவது வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. லைக் ஒரு
ஒரு வருஷம் இந்தியாலே நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க எஸ்பாஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டைரக்டாவே உங்களுக்கு எஸ்பாஸ் கிடைக்கும். ஸோ டைரக்டாவே நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஒர்க் பெர்மிட்ல இருந்து எஸ்பாஸ் அந்த மாதிரி எல்லாம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து எடுக்கலாம். இந்த மாதிரியும் வழிகள் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஒர்க் பெர்மிட் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, சிலவங்க வந்து ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருப்பாங்க, ஸ்கூல் லெவல்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் கண்டினியூ பண்றதுக்கான வசதி இருந்திருக்காது. அப்படி இல்லைன்னா குடும்ப சூழ்நிலையால அவங்களால வந்து அந்த படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாம இருக்கும். பட் அவங்களுக்கும் நான் வெளிநாடு போகணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் கூட இந்த ஒர்க் பெர்மிட்டுக்கு இல்ல ஷிப்யார்ட் பெர்மிட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா கம்பேரிங் டு எஸ்பாஸ் அண்ட் இ பாஸ் இங்க வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனாலும் நீங்க அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து என்னன்னா ஓகே நம்மள இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சேலஞ்ச் தான் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்க இருக்கு. நீங்க ஒர்க் பெர்மிட்லயும் ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷிப்யார்ட் பெர்மிட்லயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதோட ரிஸ்க் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாவே நீங்க வந்து ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணலாம். ஸோ லைஃப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபேமிலியா சிங்கப்பூர்ல வந்து செட்டில் ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். குழந்தையோட படிப்பு செலவு, அதுக்கப்புறம் வீட்டு வாடகை, இப்படி எல்லாமே நீங்க வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து பேச்சுலரா வந்து சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். அதுவும் நீங்க லக்ஸூரியஸா இருந்தா கண்டிப்பா முடியாது. நிறைய பேரு இந்தியால இருந்து சிங்கப்பூர் வர்றவங்க மெயினா வந்து வாடகை வந்து குறைக்க பார்ப்பாங்க. அது எப்படி குறைக்க பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ரூம் தான் இருக்கும். ஆனா அந்த சின்ன ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா 3 பேரு ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இருந்தா மட்டும்தான் இங்க இருந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சாப்பாடு வந்து உங்களுக்கு நிறைய செலவாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு செலவு கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய இந்தியன்ஸ், அதுவும் தமிழர்கள் வந்து குறிப்பா சாப்பாடு கூட வெளியில எல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தங்க சமைப்பாங்க, அடுத்த நாளைக்கு ஒருத்தங்க சமைப்பாங்களா, அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளாடியே வந்து ஷெட்யூல் போட்டு மாத்தி மாத்தி சமைச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து சமையலையும் ஷேர் பண்ணி வீட்டையும் எல்லாம் ஷேர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா வந்து சேவ் பண்ண முடியும். சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வந்து கொடுக்கலாம். பட் எந்த மாதிரியான விசா, எப்படி அப்ளை பண்றது எல்லாமே வந்து கரெக்டா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த விசா எல்லாம் நான் எப்படி அப்ளை பண்றது, நான் அந்த விசாக்கு வந்து எலிஜிபிளா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்கறேன். சோ இந்த வெப்சைட்ல நீங்க போய் உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுக்கும்போது உங்களை நீங்க வந்து அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. சோ அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் நீங்க எடுக்கும்போது நீங்க வந்து எஸ்பாஸுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறது வரும். அப்படி நீங்க வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்ல ஓகேவாயிடுச்சு, நீங்க எலிஜிபிள்னு வந்துச்சு அப்படின்னா நீங்களா டைரக்டா வந்து நீங்க வந்து என்னன்னா எஸ்பாஸுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க டைரக்டா வந்து ஒரு எம்ப்ளாயர் மூலமா வந்து எஸ்பாஸ் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஏஜென்ட் மூலமா கூட எஸ்பாஸ், இந்த இ பாஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த ஏஜென்ட் வந்து ஜென்யூனான ஏஜென்ட் அப்படிங்கறது கண்டிப்பா அவசியம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க ஜென்யூனா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். விசா அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான டாக்குமெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் வந்து நீங்க சிங்கப்பூர் விசா அப்ளை பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி மினிமம் 6 months ஆவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 2 வேணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்கறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ஸ் வேணும். அந்த டிகிரி சர்டிபிகேட்ஸும் அட்டஸ்டேஷன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன,
எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், உங்களோட டிகிரி சர்டிபிகேட் ஒரிஜினல் காப்பி வேணும். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டையும் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களோட ஆதார் கார்டு, இதெல்லாமே வந்து நீங்க வந்து பக்காவா வச்சுட்டு நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. உங்களுக்கு நான் என்னோட வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல சில ஜென்யூனான ஏஜென்ட்ஸை வந்து கொடுக்குறேன். பட் நீங்க அவங்க கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இது பண்ணுங்க. ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விதான் என்னன்னா, நிறைய வாட்டி நான் வந்து சிங்கப்பூர் ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல அப்படிங்கறது. அதுக்கான மெயின் ரீசன் உங்களோட ரெஸ்யூமா கூட இருக்கலாம். அதனாலதான் நான் ரெஸ்யூமோட ஃபார்மட் எல்லாம் கொடுத்துருக்கேன். சில சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம்ல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், உங்களோட ஸ்கில் செட் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமே நீங்க அப்ளை பண்ணும் போது ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்தபடி உங்களோட ரெஸ்யூமை நீங்க மாடிஃபை பண்ணி அதுக்கு ஏத்தபடி நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்ல ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முன்னாடி என்னன்னா நீங்க ஒரே ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பீங்க, அந்த ஒரே ஃபார்மேட் ஆஃப் ரெஸ்யூமை நீங்க வந்து எங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்றீங்களோ எல்லா இடத்துக்கும் அந்த ஒரு ஃபார்மேட்டை மட்டும் தான் நீங்க வந்து சென்ட் பண்ணுவீங்க. இந்த வாட்டி அப்படி இல்லாம ரிக்குவயர்மெண்ட்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அவங்களோட ரெஸ்யூம்ல போட்டுட்டு நீங்க வந்து அப்டேட் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து சிங்கப்பூர் ரிலேட்டடா இல்ல மலேசியா ரிலேட்டடா ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கூட நீங்க வந்து கமெண்ட் செஷன்ல சொல்லலாம். சோ தட் வந்து இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து என்கரேஜ் ஆகி அவங்களுமே வந்து என்னன்னா ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ட்ரை பண்ணாம எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி அதுல வந்து நீங்க ஃபெயில் ஆனா கூட அதுல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்ல, அந்த அனுபவத்தை வச்சு நீங்க ஃபர்தரா தேடும் போது கொஞ்சம் வந்து நீங்க உஷாரா இருக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். சோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. இதுல நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட நீங்க வந்து கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோட எண்ட்ல வந்து நான் ஜென்யூனான ஐடி ஜாப்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன். சோ இது எல்லாமே 100% ஜென்யூனான ஜாப்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
you.